Channel and liver diseases. It's a proud moment for all of us at SRM Prime Hospital as we unveil the South India's most advanced endoscopic unit, which is designed to deliver precision-driven, minimally invasive and patient-friendly digestive care. At the very outset, I wish to express my heartfelt gratitude to our respected chairman, vice chairman and co-chairman for their unwavering vision and support in providing us this platform to constantly raise the standard of healthcare. On behalf of SRM Prime Hospital, I am delighted to welcome our chief guest, Thiru Radhakrishnan Parthiban sir, a distinguished actor, writer, director and producer whose contribution to Indian cinema are both remarkable and inspiring. Parthiban sir has acted in more than 70 films and directed around 16 outstanding movies, earning 3 Indian National Film Awards along with numerous other prestigious awards. When I had the privilege of meeting him to invite him for today's event, he shared something truly meaningful about his chapter with us, Parthiban Manidaneya Mantra. He told me a simple thing actually, but that line stuck me. In the society, so I have to do something for the society. So I started this charitable trust and so on. So that profound line beautifully reflects his humility and his sense of social responsibility. His presence today adds immense value and inspiration to this important milestone in our journey. SRM Prime Hospital, ராமாபுரம் இங்கே உடல் நலம் மற்றும் கல்லீரல் மருத்துவத்துறை நம்ம திறந்து வைக்கிறதுக்காக கிரியேட்டர் டிபார்ட்மெண்ட்டில் துவங்கி வச்சிருக்காங்க. இந்த டிபார்ட்மெண்ட்டில் என்ன ஸ்பெஷாலிட்டி, உடல் சம்மந்தப்பட்ட லிவர் இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரே இடத்துல தீர்வு கொடுக்குற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. எப்படி அப்படின்னா இந்த டெக்னாலஜி வேணும் இல்லையா, நமக்கு இந்த எண்டோஸ்கோப்பி அந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜர் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டேட் ஆஃப் த ஆர்ட் டெக்னாலஜின்னு சொல்கிறோம் இல்லையா, சிறந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணி மக்களுக்கு ரீசனபிள் காஸ்ட்டில் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த டிபார்ட்மெண்ட்டோட குறிக்கோள். இன்றைக்கி அது நிறைவேறிருக்கு. எங்களுடைய டிபார்ட்மெண்ட்டில் உடல், கல்லீரல், கணையம், சிறுகுடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனையை சரி பண்ணுறதுக்காக எல்லா வசதிகளையும் ஏற்படுத்திருக்கிறோம். இதை வந்து தெரிவிச்சுக்கிறோம். நன்றி. வணக்கம். இந்த SRM பிரைம் ஹாஸ்பிட்டல் மூலமாக உடல் நலத்துக்கு ரொம்ப முக்கியமான உடல் நலம், இந்த உடல் நலத்திற்காக லிவருக்காக ஈரல் இசைப்பட வாழ்தல்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. என்ன சொல்றாங்கன்னா, ஈரல் இசைப்பட வாழ்தல், முதல்ல ஈரலை கவனிக்கும், அப்போதான் இசைப்பட வாழ முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல நிகழ்ச்சியில், ஒரு நல்ல இன்ஸ்டியூஷனில், அப்புறம் பைனியராக தமிழ்நாட்டிலேயே இதுதான் முதல் முறையாக இப்படி துவங்கப்பட்டிருக்க இந்த நிகழ்ச்சியில் நான் கலந்துட்டு எனக்கு ரொம்ப பெருமையும் மகிழ்ச்சியும். இப்போதைக்கு டிசீஸ் மேனேஜ் பண்ணுற மாதிரி டிரான்ஸ்பிளான்ட் ப்ராசஸில் இப்போ லைசன்சிங் அதெல்லாம் அக்வைர் பண்ணிட்டு ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணுறது தான் ஆக்டர் விஜய் வந்து கொஞ்சம் ஸ்டேஜில் இருக்காரு. நீங்கள் என்ன மாதிரி நீங்கள் என்ன மாதிரி அட்வைஸ் நான் வந்து ஏற்கனவே இது நிறைய தடவை மிஸ்டர் விஜயோடைய வரவை பற்றி பேசியிருக்கேன். பொதுவாக யார் அரசியலுக்கு வந்தாலும் அவங்களுக்கு வந்து திறந்த மனதோடு வரவேற்கணுங்கிற ஒரு விஷயம் எல்லாருமே, அது நம்ம தமிழக முதல்வர் உட்பட. சமீபத்தில் தமிழக முதல்வர் வந்து சட்டசபையில் பேசும்போது நயனார் நாகேந்திரன் அவருக்கு பிறந்த நாளுக்கு ஒரு வாழ்த்து சொல்லி அழகாக, நயனார் நாகேந்திரன் வந்து என்னதான் எதிர்பக்கத்தில் இருந்தால் கூட அவர் வந்து சிரிச்ச முகத்தோடவே இருப்பார், வெளிநடப்பு குழம்போது கூட அவர் சிரிச்ச முகத்தோடவே இருப்பார், எடுத்து கலகலப்பாக ரொம்ப சந்தோஷமாக. அப்படிதான் அரசியல், அப்படிதான் ஒரு மாண்பு இருக்கு. அந்த வகையில் அரசியலுக்கு யார் வந்தாலும் வரவேற்கணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் விஜய் அவர்களையும் வரவேற்கிறேன். சார், அஜித் அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க. அந்த பேட்டியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னாக்கா, முதல் நாள் முதல் காட்சியை வந்து வரவேற்க வேண்டாம் மீடியாலாம் அப்படின்னு ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அந்த பேட்டியில் வந்து நிறைய, இப்போ உதாரணத்துக்கு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோவை பேஸ் பண்ணி தான் ஒரு ஆர்டிஸ்டோட சேலரியே, அதாவது அவங்க எந்த ஸ்டார்டமில் இருக்காங்கன்றதே வந்து ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோவை வச்சு தான் நிர்ணயிக்கப்படுது.
அவர் எப்பவுமே வேற ஒரு உயரத்தில் இருக்கவர், வேற ஒரு பார்வையில் இருக்காரு. அவர் சொன்னதில் எனக்கு ரொம்ப உடன்பாடான ஒரு விஷயம் அந்த இன்டர்வியூவில் என்ன இருந்ததுன்னா, என்கிட்ட வேற ஒரு இன்டர்வியூவில் ஒரு அந்த தொகுப்பாளர் கேட்டார், இந்த 4.5 வருஷம் திமுக ஆட்சியை பற்றி என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்டதுக்கு நான் சொன்னேன், ஒரு 5 வருஷம் ஒருத்தருக்கு நம்ம லைசன்ஸ் கொடுத்துறோம், அது ஓட்டு மூலமாக அவங்கள தேர்ந்தெடுக்கிறோம், அவங்களுக்கு ஒரு முழுமையான 5 வருஷத்தை நம்ம கொடுக்கணும். நம்ம என்ன பண்ணுறோம்னா 2.5 வருஷத்துலேயே நம்ம அவங்கள விமர்சித்து அடுத்து யாருன்ற அளவுக்கு பேச ஆரம்பிச்சோம். அது அவங்களுக்கு டென்ஷனாக இருக்குங்க. இதே மாதிரி ஒரு கருத்தை வந்து திரு அஜித் அவர்கள் சொல்லியிருக்காரு, ஒருத்தருக்கு 5 வருஷம் நம்ம கொடுத்துட்டோம்னா 5 வருஷம் முழுமையாக அவங்க வந்து அதை ஆட்சி புரிஞ்சாதான் அது சரியான ஒரு விஷயம். அதில் நமக்கு உடன்பாடு இல்லை, நமக்கு கோபம் இருக்குன்னா மறுபடியும் ஒரு எலெக்ஷன் வரும்போது அதில் ஓட்டு போடும்போது நம்மளுடைய கோபத்தையோ அல்லது நம்மளுடைய அன்பையோ அதில் காட்டிக்கணும். அந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவர் சொல்றதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் இந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ, தியேட்டர் சீட்டை பிடிக்கிறது, அபிஷேகன்ற பேரில் இதெல்லாம் வந்து இந்த ஸ்டாம்பீடுக்கு அப்புறமேல அந்த மாதிரியான மறுபடியும் தொடர வேணான்ற ஒரு நல்ல எண்ணத்தில் சொல்றது. அப்புறம் எல்லா பார்வைக்கும் ஒரு மரியாதை இருக்கு. மிஸ்டர் அஜித் சொல்றதுக்கு ஒரு மரியாதை இருக்கு, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மரியாதை இருக்கு. அதனால அது அவருடைய பார்வை. அஜித் என்ன சொல்லியிருக்காருன்னா, கரூர் சம்பவம் வந்து ஒருத்தர் மட்டும் காரணம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது விஜய் தான் சொல்லியிருக்காரு, ஒருத்தர் மட்டும் பொறுப்பேற்று. அதுதான் சொல்றது, அவர் மிஸ்டர் விஜய் மட்டும் பொறுப்பெடுத்துக்க முடியாது, எல்லாரும் பொறுப்பெடுத்துக்கணுங்கிறது அப்படியே நம்ம அர்த்தப்படுத்திக்கலாம். அதனால அதுக்குள்ள இருக்கிற ஒரு குதர்க்கமான அல்லது அதுக்குள்ள உள்ளர்த்தமா இருக்கிற ஒரு விஷயத்தை வச்சு மறுபடியும் நம்ம அதை ஒரு அரசியல் ஆக்காம அந்த 41 உயிர்கள் நமக்கு வந்து திரும்பி கிடைக்காது, எவ்வளவு கோடி ரூபாய் கொடுத்தாலும் கிடைக்காது. அதனால மறுபடியும் அப்படி ஒரு சம்பவம் நடக்காம இருக்கிறதுக்கு நம்ம எல்லாரும் பொறுப்போடு இருக்கணுங்கிறது அந்த பதிலில் நான் புரிஞ்சுக்கிற ஒரு விஷயம். சார், இப்போ விஜய் அவர்கள் வந்து எல்லாரையும் இங்கே அவங்க பணியூர் கூட்டு வந்து எல்லாரையும் பார்க்கறது வந்து நீங்கள் எப்படி சொல்லுங்கள்? அவர் நேரில் போகாம அவங்க இங்கே கூட்டு வருது. அதுதான் வேற ஒரு இடத்துல என்ன கேள்வி கேட்கும்போது நானாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா, நம்ம பாட்டை வேஷ்டி எடுத்து கட்டிக்கிட்டு நேராக அங்கே போய் அப்படிலாம் நம்ம வீராவேசமாக யோசிக்கிறோமே தவிர, பட் ப்ராக்டிக்கலாக பண்ணுறதுங்கிறது அது முடியுமா? மறுபடியும் அது ஒரு ஸ்டாம்பிட்டு காரணமாக இருக்குங்கிறதுக்காக. அதே மாதிரி இப்போ அவரை மறுபடியும் அங்கே அனுதாபம் தெரிவிக்கணும்னு போனால் கூட கூட்டம் வர்றது அப்படி இருக்காது. அதனால இதுதான் சரி, அது தப்புன்ற ஒரு விஷயம் இல்லை. அவருக்கு அது சரிப்படுது, அவர் அதை பண்ணுறாரு. அதனால அந்த குடும்பங்கள் மகிழ்ச்சியாக இருக்காங்க. அவ்வளோதான் நமக்கு வேண்டியது. நீங்கள் விஜய் எதுவும் சந்திப்பீங்களா சார்? எனக்கு அந்த மாதிரி ஒரு அவசியம் இல்லை. ஸோ அதனால நம்ம சந்திச்சோம்னா டெஃபரெண்டாக மகிழ்ச்சி தானே. சார் எதுக்காக சார் சந்திப்பீங்க? இல்லை, எனக்கு அந்த மாதிரி சந்திக்கிறதுக்கான ஒரு விஷயமும் சந்தித்தால் சந்திக்கும் போது தான் சொல்ல முடியும். சார் நான் அவர்கிட்டே சொல்லுவேன். சார், உங்களோட மனிதநேய மன்றத்தை பற்றி சொல்லுங்கள். ரொம்ப நல்ல கேள்வி. எப்பவுமே இந்த மாதிரி கேள்விகளுக்கு நடுவில் இந்த ஒரு கேள்வி வரதே ரொம்ப பெரிய விஷயம். அதை ஆரம்பிச்சு வச்ச திரு சிவா அவர்களுக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும். 1989 ஏப்ரல் 13 நான் ரோட்டில் ஒரு நடவாசியாக இருந்தேன். ஏப்ரல் 15ஆம் தேதி அதே மாதத்தில் நான் காரில் போயிட்டேன். இடையில ஒரே ஒரு நாள் ஏப்ரல் 14 என்னுடைய புதிய பதவி வெளியான நாள். அந்த ஒரு நாளில் திடீர்னு இந்த சமூகத்தின் மூலமாக எனக்கு ஒரு பெரிய வாழ்க்கை, இன்னைக்கு நான் போட்டிருக்க ட்ரெஸ்ஸில் இருந்து நான் வர காரில் இருந்து எல்லாமே இந்த சமூகம் தான் எனக்கு கொடுத்தது. அப்பா அம்மா வந்து எனக்கு படிப்பை கொடுத்தாங்க, பட் இந்த சமூகம் எனக்கு இவ்வளோ பெரிய அந்தஸ்தை கொடுத்துருக்கு. அப்பா அம்மாவுக்கு செய்கிற மாதிரி இந்த சமூகத்துக்கு நான் ஏதாவது நல்லது செய்யணும்னு துவங்கப்பட்டது தான் அந்த பார்த்திபன் மனிதநேய மன்றம். அதில் என்னுடைய வருமானத்தில் மேக்ஸிமம் எவ்வளோ செலவு பண்ண முடியுமோ நான் அதில் பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் நிறைய கோடிகளை பார்த்துட்டேன். பணம் தான் வாழ்க்கை. பணத்தை விட பெரிய விஷயம் இந்த உலகத்தில் நிறைய இருக்குது, ஆனால் அது எல்லாத்தையும் பணத்தால் தான் வாங்க முடியும். அப்படிப்பட்ட இந்த பணமயமான இந்த உலகத்தில் மனிதநேயங்கிறது வந்து ரொம்ப குறைஞ்சிருக்கு. அதனால் அந்த மனிதநேயத்தை வளர்க்கறதுக்கான ஒரு விஷயம் தான் பார்த்திபன் மனிதநேய மன்றம். நான் ரொம்ப கர்வமான ஒரு மனிதன் எப்படி சொல்வேன்னா, அந்த மாதிரி ஒரு நல்ல காரியங்கள் நான் பண்ணிட்டு இருக்கேன். பண்ணுறதுக்கு எனக்கு நிறைய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இன்னும் நான் நிறைய சினிமா நடிச்சு நிறைய பணம் வந்து அதன் மூலமாக இன்னும் நான் நல்ல மனிதனாக இருக்கிறது. சார், தமிழுக்கு எப்பவுமே நீங்கள் முக்கியத்துவம் கொடுப்பீங்க. இப்போ வர படங்கள்லாம் எப்படி தமிழ் படங்கள் தான் தலைப்பா சொல்றீங்களா? அது வந்து காலத்துக்கு மாறிக்கிட்டே இருக்குங்க. நம்ம வந்து இப்போ டியூடுன்னு ஒரு படம் வந்துருக்கு, அது சம்பந்தமான நிறைய விமர்சனங்கள்லாம் இருக்குது. ஆனால் இது காலத்தோட மாற்றம், அது நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. அதனால எல்லாத்தையும் வரவேற்கணும். அவ்வளோதான். தமிழ்நாட்டில் இருக்கும்போது தமிழ் தான் என்னுடைய குழந்தாக இருக்கும்போது தமிழை நான் அழகாக பேசுகிறதும் தமிழை வளர்க்குறதுக்கு நம்மளால முடிஞ்ச ஒரு சின்ன சின்ன விஷயம் நம்ம செய்கிறது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். அது என்னுடைய பார்வை. படம் பார்த்து நல்லா இருக்கும், ரொம்ப எமோஷனலாக கனெக்ட் ஆகிடும். நன்றி.